நம சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். படைத்த இறைவனே உன்னோடு இருக்கும் போது வேறு யார் வேண்டும் உன் துணைக்கு? வேதனையும் வலிகளையும் நினைத்து வருந்தும் போது எனது கை உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறவாதே. நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன். உன்னை தேடி நீ இருக்கும் இடம் நானே வருவேன். நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம்? உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது, நெருப்பிலிடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. அதுபோல நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள், ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள். கற்பனைக்கு அபரிவிதமான ஆற்றல் உண்டு. எதை அடைய வேண்டுமோ அதையே கற்பனை செய்யுங்கள், விதியும் வழிவிடும். கண்டதை நினைக்காமல் வேண்டியதை மட்டும் நினைக்க மனதை பழக்குங்கள். உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கும், நம்பிக்கையோடு இரு. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் தான், என்ன அதை சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. மனநிலை சீராக இருந்தால் சூழ்நிலையை மாற்றிவிடலாம். நம் மனநிலையை யாரும் கலைத்து விடாத வண்ணம் அப்படியே பாதுகாக்க வேண்டும். தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க சில கூட்டமும் வரலாம். எதை கண்டு மஞ்சாதே, துணிந்து நில். முன் வைத்த காலை பின் வைக்காதே. உன்னை நம்பு, வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும். உன்னோடு இருப்பது ஈசன் அல்லவா? உனக்காக நான் இருக்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நிழலாக உடனிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். விரைவில் உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நாடுவது சிவத்தை எனில் நன்மை தீமை பற்றி கலங்காதே. என் கஷ்டங்கள் அனைத்தும் தீரட்டும் என மனதார நினைத்து ஓம் நம சிவாய என்று பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்க செய்வேன். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது. உன் பொறுமையே உனது வெற்றி. எண்ணங்களில் நீ அழகாக இரு. உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாதே. நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகு. எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடம் கற்றுக்கொள். எப்படி இருக்கக்கூடாது என்பதை கெட்டவர்களிடம் கற்றுக்கொள். நடப்பவை நல்லவையாகவே இருக்கும். என்னையே அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கும் என் பக்தர்களுக்கு என் அன்பும் அருளும் ஆறுதலும் எப்பொழுதும் உண்டு. தினமும் உன்னை